அன்பு சகோதரர்களே! உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா என்னுடைய தாட் ப்ராசஸ், அனுபவம், என்னுடைய வாசிப்பு இது எல்லாத்தையும் உங்களோட ஒரு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அத இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி இந்த முதல் வீடியோவா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நானு. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எது ஒண்ணு பண்ணணும்னாலும் ஏன் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த வீடியோ நான் பண்றேன்னா ஏன் பண்றேன்? அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ பர்ப்பஸ். ஒரு வியாபாரம் பண்றேன்னா ஏன் பண்றேன்? அ அப்படின்ற மாரி ஒவ்வொன்னுத்துக்குமே ஒரு பர்ப்பஸ் இருக்கு. இந்த வீடியோ நான் ஏன் பண்றேன்ற பர்ப்பஸ ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிர்றேன் நானு. ஏன்னா, என்னுடைய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 37 வயசு ஆகுது எனக்கு. பல விஷயங்கள கடந்து வந்திருக்கேன். பல ஏற்றத்தாழ்வுகள், பல பல விஷயங்கள ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆவுனது. பல விஷயங்கள ட்ரை பண்ணி சக்சஸ் ஆவுனது. சரியா? நான் அது எல்லாத்தையுமே அதோட பல வாசிப்புகள், பல நண்பர்களோட பழக்கவழக்கம், பல பயணங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஒரு அனுபவமா பார்க்கும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணணும். மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்ற மாரி நான் யோசிச்சேன். இது பண்ணலாமா? வேணாமா? இது என்ன மாரியான எஃபெக்ட் கொண்டு போய் சேர்க்கும் இது? நெறைய பேர் சோசியல் மீடியால இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு 10ஓட 10, 11 இருப்பேனோ, இல்ல கூட்டத்தில நானும் கரைஞ்சிருவேனா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நல்லவை நீடிக்க வேண்டும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல சில நல்ல தாட் ப்ராசஸ உங்களோட ஷேர் பண்ணணும். பண்ணிக்கிட்டேன்னா, யாரோ ஒருத்தருக்கு சரியா ஒரு பிரியாணி சம்மந்தமா ஒரு ரிவ்யூ பண்ற வீடியோ ஒரு 10,00,000 20,00,000 வியூ போற மாரி, இது ஒரு 100 பேர், 200 பேருக்கு போய் சேர்ந்தாலும் பரவால்ல. ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையான காரியம் ஒருத்தருக்கு என்ன கொண்டு பலனடையும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பயனடைஞ்சா நல்லது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் நான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல் விஷயம், இந்த பர்ப்பஸ் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது, பட்ட படிப்பினைகள், பட்ட பாடங்கள், நண்பர்கள் மூலமா எனக்கு கிடைச்ச விஷயங்கள், உணர்வு மூலமா சில உள்ளுணர்வுகள் மூலமா இறைவன் எனக்கு குடுத்தது. அதெல்லாம் இறைவனுடைய திருப்பொருத்தத்துக்காக உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கட்டாயமா இது ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கையில பயனளிக்கும். பார்க்குறவங்க உங்களுடைய வாழ்க்கையில பயனளிக்கும். அதன் மூலமா நீங்கள் ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நபரா மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஆரம்பிக்கிறேன். என்னோட லைஃபோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, பிசினஸ்ல ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. என்னோட லைஃப் அப்ஜெக்டிவா நான் இறப்பதற்குள் என் வாழ்நாளில் 1,00,000 ஆளுமைகள உருவாக்கணும் அப்டின்றது என்னோட ஆசை. ஏன்னா, இன்னைக்கு உலகமே ஒரு விதமான சிரமமான சூழல்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப கடினமா போயிட்டுருக்கு எல்லாத்துக்குமே. டெக்னாலஜிலயும் போக்குவரத்து, நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஆஸ்பெக்ட்ல எல்லாருமே ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, வாழ்க்கை அப்டின்ற ஆஸ்பெக்ட்ல பார்த்தோன்னா, வாழ்க்கை இயல்பான இன்பங்கள தொலைச்சுக்கிட்டு, உறவுகளோட சரியான ஒரு அணுகுமுறை இல்லாம, சக மனிதனோட சரியான ஒரு புரிதல் இல்லாம, இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியான முறையில இல்லாம, நமக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியா இல்லாம, எல்லாரும் ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் ஒரு கசப்பான உண்மை. ஏன்னா, எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியும், எந்த அளவுக்கு நம்மளுடைய சோசியல் மீடியாவும் நம்மளோட வாழ்க்கையில உள்ள வர வர வர, வி ஹவ் லாஸ்ட் அவர் இயல்பான இன்பங்கள் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ, அப்ப அந்த இடத்துல நான் இந்த விஷயத்த பேசி தான் ஆகணும். என் வாழ்க்கைய மாத்துன விஷயங்கள், வாழ்க்கைய மாத்துன சில நண்பர்களுடைய சில அறிவுரைகள், என்னுடைய பழக்கவழக்கங்கள், அவங்களோட இருந்த சில நல்ல கான்வர்சேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் இந்த வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஷூரா உங்க வாழ்க்கையில பலனளிக்கும். அதுல நம்ம நெறைய ஆஸ்பெக்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுல. முதல் விஷயமா அதிகபட்சமா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. அது அதிகபட்சமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ள இருக்கும். 2வது நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ். நான் யாரு? நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் நானு? இந்த உலகம் என்ட்டருந்து என்ன எதிர்பார்க்குது? இந்த உலகம் எனக்கு என்ன குடுத்துச்சு? அத நான் என்ன திரும்ப குடுக்கப் போறேன்? அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு லீடரா நம்ம உருவாவுறது. ஏன்னா பொதுவாவே இந்த இந்த வீடியோஸ் நான் போடுறது சாமானியர்களுக்காக கிடையாது. யார் தன்னுடைய வாழ்க்கைய மாத்தி நல்ல விஷயங்கள தன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் பிறருக்கு சப்ளை பண்ணணும்னு ஆஸ்பெக்ட்ல யார் யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ, அவங்களுக்கான ஒரு சேனலா தான் இந்த சேனல் இருக்க போகுது இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல லீடர்ஷிப் தாட்ஸ், லீடர்ஷிப் உடைய ட்ரைட்ஸ் அண்ட் ஆட்டிட்யூட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள பண்ணலாம், பேசலாம். அப்புறம் பிசினஸ் சம்மந்தமா நெறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நானு. எத்திக்கல் பேஸ்ல பர்ப்பஸ்ஃபுல் பிசினஸ் பீப்பிள உருவாக்கணும், ஆன்டர்பிரினர்ஸ உருவாக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம மனைவியோட தொடர்பு, குழந்தைகளோட தொடர்பு, தாய் தகப்பனுடைய விஷயங்கள். இது மாரியான ஒரு காலகட்டமே இருந்ததில்லன்ற மாரியான ஒரு சேலஞ்சான ஒரு காலகட்டத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பயணங்கள். சில நல்ல ரிலாக்ஸான பயணங்கள், சில முக்கியமான இடங்கள், அந்த இடத்துல நமக்கு என்னென்ன கனெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ டோட்டலா என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சில வாசிப்புகள்ல இருந்தும், சில நண்பர்கள், நல்ல ஆசிரியர்கள்ட்ட நான் கத்துக்கிட்ட விஷயத்தையுமே, ஒரு ஹோலிஸ்டிக்கா எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸோ என் பேர் அப்துல் ராஃபி. நான் ஒரு ஆன்டர்பிரினர், ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லைஃப் கோச் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல நெறைய இடங்கள்ல போயிட்டு நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ஏதோ இறைவனோட அருளால இறைவன் எனக்கு வாழ்க்கையில குடுத்த விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அடுத்தடுத்த வீடியோகள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ ஸோ மச்.